ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டுக்கும் கிச்சனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு மேஜிக்கான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது லெமன் தான். இந்த லெமனை வந்து நம்ம சமையலுக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயத்துக்கு எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலான்ற சின்ன டிப் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நிறைய எலுமிச்சை பழம் இருக்குது, காஞ்சி போய் இருக்குது. வேஸ்ட்டாக தூக்கி குப்பையில் போட போகிறீங்கன்னா அதை தூக்கி போடாதீங்க, இப்போவே எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட அந்த அளவுக்கு வந்து காஞ்சி போன எலுமிச்சை பழம் இல்லை, இந்த அளவுக்கு லைட்டாக இருக்கிறதா இருக்குது. ஸோ இதை வச்சு நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து வேஸ்ட்டாக அந்த ப்ரௌன் கலரில் ஸ்கின் எல்லாம் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த லெமன் இருந்துச்சுன்னா கூட இதே சேம் டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். சில சமயம் லெமன் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதோட ஜூஸை வந்து பிழிஞ்சு எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக வார்மான வாட்டரில் இந்த மாதிரி லெமனை வந்து போட்டு வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் போட்டு வச்சதுக்கப்புறம் அதோட ஸ்கின்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஆயிரும். அதுக்கப்புறம் கீழே இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நல்லா இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து பிச்சை மாதிரி ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற தோசைக்கல்லில் தோசை சரியாக வரலன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஃபிஷ்ஷு, நான்வெஜ் இந்த மாதிரிலாம் சமைக்கும் போது அந்த ஸ்மெல் வந்து அந்த தவாவில் இருக்குன்னா கூட நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த லெமனோட தோல் வந்து பார்த்திங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஹார்டாக இருந்தது, பட் சுடு தண்ணியில் போட்டு எடுத்த உடனே பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஜூஸ் வரும். இப்போ தோசைக்கல்லில் கொஞ்சமாக வந்து சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த ஆஃப் லெமனை இந்த மாதிரி வச்சு ஸ்க்ரப் பண்ணணும். இந்த ப்ராசஸ் பண்ணும்போது கேஸ் ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ சிம்மில் வந்து வச்சுட்டு பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறனால உங்களுக்கு தோசை ஒட்டி பிடிக்கிற ப்ராப்ளம் இருந்தாலும் சரியாயிரும். இல்லை நீங்கள் ஃபிஷ்ஷு, மீட்டு, இந்த மாதிரி முட்டை ஏதாவதுலாம் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கீங்க, அந்த பேனில் இருக்கக்கூடிய ஸ்மெல் போகணுன்னாலும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த தோசை தவாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கும் போயிடும். தோசையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஊற்றுனீங்கன்னா நல்லா வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இங்கே ஹாஃப் லெமன் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து லவங்கம் வந்து ஒரு 4லேருந்து 5 லவங்கம் வந்து வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் மழை காலம்லாம் வந்தால் தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கு வந்து எலுமிச்சை பழத்தில் இந்த மாதிரி லவங்கம் வச்சுட்டு லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த லவங்கத்தோடு மிக்ஸ் ஆகும். அப்படியே கொண்டு போய் உங்கள் கிச்சனில் எங்கெல்லாம் உங்களுக்கு தொல்லை இருக்கோ அந்த இடத்துல வச்சு விடும்போது இந்த ஸ்மெல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி வீக்லி ஒன்ஸ் அது நீங்கள் பண்ணணும். ஏன்னா அந்த ஸ்க்ரப்பரில் அவ்வளோ அழுக்கு இருக்கும். அப்படியே நம்ம பாத்திரத்தை வாஷ் பண்ணும்போது சம்டைம்ஸ் பாத்திரத்தில் வந்து அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும், போகவே போகாது. இந்த டிப்பை வந்து நைட் டைமில் எல்லா வேலையும் முடித்து பாத்திரம்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பர், அதுவும் மெயினாக இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் போட்டு வைங்க. போட்டு வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் ரன்னிங் வாட்டரில் க்ளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். அதில் வந்து பாருங்கள், அந்த தண்ணி வந்து க்ளீன் வாட்டராக இருந்தது. இப்போ அந்த தண்ணியில் வந்து அவ்வளோ அழுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கும். ஸோ இப்படியே இந்த ஸ்க்ரப்பரை வச்சு நம்ம பாத்திரத்தை வாஷ் பண்ணால் இந்த அழுக்கெல்லாம் நம்ம பாத்திரத்தில் தான் இருக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் அது இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம லெமன் ஜூஸ்லாம் பிழிஞ்சதுக்கப்புறம் அந்த தோலை வந்து தூக்கி போடாதீங்க. அதை வந்து ஒரு கண்டெய்னரில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி பவுலில் ஒரு 2 லெமன் தோல் மட்டும் சேர்த்துருக்கேன். இது கூடயே வந்து கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் நிறைய பொருள் வச்சுருக்கனால எல்லாம் சேர்ந்து சம்டைம்ஸ் பேட் ஸ்மெல் வரும். இதை கொண்டு போய் உங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு மூலையில் கார்னரில் வச்சு விட்டுட்டிங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய எல்லா பேட் ஸ்மெல்லும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெமனும் சோடாவும் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து லெமன் தோல் வந்து சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட லெமன் தோல் இல்லைன்னா காஞ்சி போன லெமன் இருந்துச்சுன்னா கூட அதை முழுசாக அப்படியே சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம அதை அப்படியே வந்து கட் பண்ணும்போது அதோட ஸ்கின் ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கும் போது அதோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும். இப்போ நல்லா இந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபில்டரில் வந்து வடிகட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா இந்த லெமன் ஸ்கின்னை கூட அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டையும் வந்து இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். பட் ஆனால் நான் வந்து இப்படியே வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த தண்ணியில் வந்து
நம்ம இன்னும் 2, 3 பொருள் வந்து சேர்க்க வேண்டியது இருக்குது. கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடயே வந்து ஷாம்பு, நீங்கள் எந்த ஷாம்புவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் மல்டி பர்பஸ் க்ளீனராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு. கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணும்போது இதில் பேக்கிங் சோடா, லெமன்லாம் இருக்கிறனால உங்களுக்கு தேவையில்லாத பூச்சி, கரப்பாம்பூச்சி, பல்லிலாம் வராது. அதே மாதிரி கிச்சனோட சிங்கை வந்து நம்ம பாத்திரம்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் தேய்க்கிறதுக்கும் வந்து இந்த லிக்விடை வந்து ஊற்றி நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி விட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான மேஜிக்கான க்ளீனிங் சொல்யூஷனாக வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜு வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் செய்யணுன்ற அவசியமே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நிறைய நைஃப்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் வச்சோன்னா அப்படியே வந்து துரு பிடிச்சி போயிடும். இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற நைஃப்பில் கூட வந்து சம்டைம்ஸ் வந்து துரு பிடிச்சி போயிடும். ஷார்ப்னஸ் இருக்காது, ரொம்ப அழுக்கு இருக்குன்னா நம்ம லெமன் ஜூஸ் பிழிஞ்சதுக்கப்புறம் அந்த தோலை தூக்கி போடாமல் அதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா உங்கள் நைஃப் நல்லா க்ளீனும் ஆகும், அதே சமயத்தில் நல்லா ஷார்ப்பன் ஆகும். அதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் போயிட்டு உங்களுக்கு அந்த துரு பிடிக்கிற பிரச்சனையும் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. நம்ம நைஃபும் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் மீட் கட் பண்ணாலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்மெல் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிடும். உங்களோட நைஃப் வந்து நல்லா ஷார்ப்பாகவும் புதுசாக வாங்கும்போது எப்படி இருக்குமோ அது மாதிரி மெயின்டைன் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி நிறைய லெமன் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அது எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா இந்த ஒரு டிப்பை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு பெரிய பிளாஸ்டிக் கண்டெய்னர் பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த டிப்பை வந்து நீங்கள் வெளியும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் வச்சுக்கலாம். அதில் ஃபுல்லாக வந்து தண்ணி வந்து இந்த மாதிரி ரொம்புற மாதிரி எடுத்துக்கணும். இதில் வந்து நல்லா எல்லா லெமனையும் நீங்கள் எவ்வளோ லெமன் வச்சுருக்கீங்களோ போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி அது நல்லா வந்து மூழ்கி இருக்கணும், ஸ்விம் பண்ணுற மாதிரி. இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது உங்கள் லெமன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது இப்போ தான் மரத்துலேருந்து எடுத்து பறித்து யூஸ் பண்ணுற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். உங்கள் சிங்க்கில் வந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் இருக்கக்கூடாது, அடைப்பு இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா வீக்லி ஒன்ஸ் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு கொஞ்சமாக பேக்கிங் சோடா, இது கூடயே வந்து கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸும் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். லெமன் ஜூஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு நுரையா வரும். இது கூடயே வந்து கொஞ்சமாக சுடு தண்ணி இந்த மாதிரி சேர்க்கும் போது உங்களோட கிச்சனோட சிங்க் லைன், அந்த பைப் லைனில் வந்து எந்த ஒரு அடைப்போ பேட் ஸ்மெல்லும் வராது. இது வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். லெமன் ஜூஸ் இல்லைனா வினிகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். பசங்க எடுத்துகிட்டு போகிற ஸ்டீல் பாட்டில், இல்லை இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய பாட்டில்லேருந்து பேட் ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா வரும். நம்ம அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம், ஓப்பனே பண்ணலன்னா கூட அந்த ஸ்மெல் வரும். அதை க்ளீன் பண்ணி புதுசு மாதிரி மாட்ட இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடயே வந்து அரிசி, நம்ம சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற அரிசி இருக்கு இல்லையா, அது பச்சை அரிசியோ எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை சேர்த்துக்கோங்க. இது கூடயே வந்து கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து இதை நல்லா ஷேக் பண்ணிக்கணும். நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து ஊற விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி ஊற விடும்போது அதில் இருக்கக்கூடிய எல்லா பேட் ஸ்மெல்லும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இன்னும் நம்ம காஃபி, டீலாம் வந்து ஃப்ளாஸ்கில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலோ, இல்லை ஃப்ளாஸ்க் ரொம்ப நாள் ஓப்பன் பண்ணாமல் இருந்துட்டு ஓப்பன் பண்ணாலும் அந்த ஸ்மெல் வரும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இதை ஷேக் பண்ணி இதை கீழே ஊற்றிட்டு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்கள் பாட்டில் புதுசு மாதிரி பளிச்சுன்னு மாறிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.